உலகம் நவீனமயமான இந்த காலகட்டத்தில் உலகத்தோட பல மூலைகளில் கேமராஸ் இருந்தும், ஃபேஸ் ட்ராக்கிங் டிவைசஸ் இருந்தும், டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட் ட்ராக்கர்ஸ் இருந்தும், எலக்ட்ரானிக் பார்டர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருந்தும் எப்படி ஒரு நபரால் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் காணாமல் போக முடியும்? வருடத்திற்கு ஏறக்குறைய 10 லட்சம் பேர் உலகம் முழுவதும் காணாமல் போகிறதா ரிப்போர்ட் சொல்லுது. அதில் பல பேர் மீட்கப்பட்டும் சில பேர் இன்னும் மீட்கப்படாமல் எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்கப்படாமலும் தான் இருக்குது. உலகத்திலேயே அதிகபட்சமாக அமெரிக்காவில் தான் வருடத்திற்கு 5 லட்சம் பேர் காணாமல் போகிறதா ரிப்போர்ட் சொல்லுது. இன்றைக்கி நாம் அமெரிக்காவை பற்றி பார்க்க போகிறதில்ல. அதை விட அளவில் மிகச்சிறிய நாடான வருடத்திற்கு சுமார் 400 பேர் காணாமல் போகிறதா சொல்லப்படுற பல்கேரியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2014 28 வயது ஜெர்மன் டூரிஸ்டான லார்ஸ் மிட்டங் தன்னோட ஹாலிடே முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட் போன அவர் திடீர்னு ஏர்போர்ட்டில் வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கொண்டு வந்த பொருட்களெல்லாம் அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து வெளியே வந்த அவர் வேலியை எகிரி குதித்து ஓடவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை பற்றின எந்த தடயமும் இல்லை. லார்ஸ் எங்கே போனார், என்ன ஆனார், லார்ஸுக்கு அப்படி அங்கே என்ன தான் நடந்துச்சு? ஜூன் 30, 2014 ஜெர்மனியைச் சேர்ந்த 6 நண்பர்கள் தங்களோட ஹாலிடேவை என்ஜாய் பண்ண பல்கேரியாவில் இருக்க கடற்கரை நகரம்னு அழைக்கப்படுற வாரணாக்கு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. வாரணா பல்கேரியாவோட கடற்கரை தலைநகரமாக அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. லார்ஸ் மிட்டங் February 9, 1986 ஜெர்மனியோட கேபிட்டல் சிட்டியான பெர்லினில் பிறக்கிறாரு. லார்ஸோட இளம் வயதில் அவங்க ஃபேமிலி ஜெர்மனியோட ஓல்டஸ்ட் டவுன் அழைக்கப்படுற இட்ஸிகோவில் செட்டிலும் ஆகுறாங்க. லார்ஸ் எல்லோரு கூடயும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு ஆள். யார் கூடயும் ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் ரசிகராகவும் இருந்திருக்காரு. அவரோட ஃபேவரட் டீமான பெர்மன் விளையாடுற ஒரு மேட்சை கூட அவர் மிஸ் பண்ணதே கிடையாது. ஸ்கூல்லையும் லார்ஸ் ஒரு ஒழுக்கமான பிரைட் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்காரு. நல்ல கிரேடில் டிகிரி பாஸ் பண்ண அவருக்கு அவர் வீட்டில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பவர் பிளான்ட்டில் வேலையும் கிடைக்கிது. இதனால் லார்ஸ் அவருக்கு வேலை கிடைச்ச இடத்துக்கே மூவும் ஆகுறாரு. என்னதான் லார்ஸ் அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவருக்கும் அவங்க ஃபேமிலிக்குமான கனெக்ஷனில் எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் லார்ஸ் ஃபேமிலி கூட ஃபோனில் பேசிக்கிட்டும் வார கடைசி நாள்களில் வீட்டுக்கு நேரில் போய் பார்த்துக்கிட்டும் இருந்திருக்காரு. லார்ஸுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்திருக்கு. பல வருஷமாக அவங்க நல்ல ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்திருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்த சமயம் 2012 அவரோட அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து அவர் படுத்த படுக்கை ஆயிடுறாரு. இந்த சம்பவம் அவரோட வாழ்க்கையவே தலைகீழ புரட்டி போட்டுருது. அதனால் லார்ஸ் அவரோட ஃபேமிலி கூடவே முடிஞ்ச வரைக்கும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2014 லார்ஸோட அப்பா படுத்த படுக்கையான 2 வருஷத்துக்கு அப்புறம் சில மாதங்களுக்கு லார்ஸ் தன்னோட வீட்டில் இருந்து டெய்லி வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாரு. லார்ஸ் அதிகமாக ட்ராவல் விரும்பக்கூடிய ஒரு ஆள். இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக வெளியே எங்கேயும் போக முடியாமல் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுறாரு. அப்போ தான் 2014 சம்மர் லீவில் லார்ஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பல்கேரியாவுக்கு ஹாலிடே ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. அந்த ட்ரிப் அவருக்கு அவரோட டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினார். அதுதான் அவரோட கடைசி ட்ரிப்பாக இருக்க போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. யூரோப்பை சுற்றி பார்க்குறது ரொம்பவே ஈஸியான விஷயம். குறிப்பாக சொல்ல போனால் ஜெர்மன்ஸ்க்கு 1 அல்லது 2 மணி நேரத்தில் ஃப்ளைட் ஏறி ஜெர்மனிலேருந்து யூரோப்புக்கு வந்துட முடியும். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாலிடேவை என்ஜாய் பண்ண யூரோப்பில் இருக்க வார்னாவை சூஸ் பண்ணுறாங்க. ஜூன் 30, 2014 லார்ஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வார்னாவில் ரொம்பவே பாப்புலர் பீச் ரெசார்ட்டான விவா ஹோட்டல் கிளப்பில் தங்கவும் செய்கிறாங்க. முதல் சில நாட்கள் அவங்க பிளான் பண்ண மாதிரியே பப்பு பார்ட்டின்னு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணவும் செய்கிறாங்க. பகல் நேரத்தில் பூல் பீச்சுன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இரவு நேரங்களில் பார்ட்டி கிளப்புன்னு சந்தோஷமாக தங்கள் பொழுதை கழிக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் ஜூலை 5 இரவு என்ஜாய் பண்ணுறதுக்காக லார்ஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்தில் இருக்க ஒரு கிளப்புக்கு போகிறாங்க. அது பிரேசில் ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்துட்டு இருந்த நேரம்.
அன்னைக்கு கோஸ்டாரிக்கா அண்ட் நெதர்லாண்ட்ஸ் குவார்ட்டர் ஃபைனல் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் அந்த கிளப்பில் இருந்த எல்லோரும் ஃபுட்பால் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அங்கே இன்னொரு ஜெர்மன் குரூப்பும் ஹாலிடே என்ஜாய் பண்ண அந்த கிளப்புக்கு வந்திருந்தாங்க. அங்கே லாஸ் பர்மன் டீமோட டிஷர்ட் போட்டிருந்ததை பார்த்துட்டு அவருக்கும் அந்த குரூப்புக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆர்கியூமெண்ட் 2 குரூப்புக்கும் இடையில் சண்டையாகவும் மாறுது. அப்போ அந்த குரூப் லாஸ்ட் குரூப்பை பார்த்து பல்கேரியாவில் கொலை பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம்னு மிரட்டவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 குரூப்பும் தனித்தனியாக போய் என்ஜாய் பண்ணவும் செய்கிறாங்க. லார்ஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் 4 மணி வரைக்கும் அதே பாரில் தான் இருந்திருக்காங்க. அங்கேருந்து கிளம்பும்போது பக்கத்தில் இருக்க மெக்டானல்ட்ஸில் சாப்பிட்டு போயிடலாம்னு லார்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் லார்ஸ் தனக்கு பசி இல்லைன்னும் ரூமில் போய் தூங்க போகிறதாகவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து அவங்க ஹோட்டல் ரொம்பவே பக்கமாக இருந்த காரணத்தினால லார்ஸ் தனியாக நடந்தே போகிறாரு. அப்போ தான் அவரை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவர் சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு குரூப் அவரை சுற்றி வளைச்சு அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவரை யார் தாக்குறாங்கன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியலை. ஒரு கட்டத்தில் லார்ஸோட தலையில் பலமாக ஒரு அடி விழுக்குது. அங்கேருந்து தப்பிச்சு எப்படியோ ஹோட்டல் ரூமுக்கு சேஃபாக வந்தும் சேர்ந்துறாரு. மறுநாள் மதியம் எழுந்திரிச்சு அவர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு. பாரில் மிரட்டினதை வச்சு பார்க்கும்போது அந்த ஜெர்மன்ஸ் தான் தன்னை அட்டாக் பண்ணியிருக்கணும்னு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டாக்குக்கு அப்புறம் தன்னோட காதுகளில் வலி அதிகமாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. உடனே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சீரியஸ் இன்ஜுரி எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி டாக்டரை போய் பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கு லாஸ் அதை அப்படியே விட்டால் அதுவே சரியாயிரும்னு சொல்லி அசால்ட்டாகவும் இருந்திருக்காரு. மறுநாள் லாஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் எப்பயும் போல் பீச் பார்ட்டின்னு என்ஜாய் பண்ண செய்கிறாங்க. ஜூலை 7 அன்னைக்கு தான் அவங்களோட ஹாலிடே முடிஞ்சு வீட்டுக்கு திரும்ப போகிற நாள். அன்னைக்கு லார்ஸுக்கு அந்த காது வலி இன்னும் சரியாகாமல் இருந்தனால ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் கன்சர்ன் ஒரு தடவை கேட்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா பறக்கும்போது ஏற்படுற ப்ரெஷர் சேஞ்சஸ்னால அவரோட காதில் சீரியஸான இன்ஜுரிஸ் கூட ஏற்படலாம். அதனால் அவரும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சுச்சுவேஷனில் ஃப்ளைட்டில் போகிறது நல்லது இல்லைன்னு அட்வைஸும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்ஜுரி கொஞ்சம் சிவியராக இருக்கனால சில டெஸ்ட் எடுக்கவும் சொல்கிறாரு. ஃப்ளைட்டுக்கு கொஞ்ச நேரமே இருந்தனால லார்ஸ் வாரனாலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடிவு பண்ணுறாரு. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸை போக சொல்லிவிட்டு அவர் மட்டும் அங்கேயே இருக்கார். இங்கே தான் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி போக ஆரம்பிக்குது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நைட்டு 8 மணி அளவில் அவரை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவரை அட்மிட் எதுவும் பண்ணாமல் செஃப்ப்ராசில்னு காமனாக காது வலிக்கு கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கின அவர் ஃபார்மசியில் போய் அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு சீப்பான ஹோட்டல் ரூம் எதுவும் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அது ஜூலை மாதம் சம்மர் ஹாலிடேன்றனால சீப்பான ஹோட்டல் ரூம் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. இருந்தாலும் ஒரு வழியாக சீப்பான ஹோட்டலான ஹோட்டல் கலர்ன்ற இடத்த கண்டுபிடிக்கவும் செய்கிறாரு. இங்கே தான் லார்ஸோட வினோதமான நடவடிக்கையும் ஆரம்பமாகுது. உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லோரும் தனக்காக காத்துட்டு இருக்க மாதிரியும் எல்லோரும் தன்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னோட கிரெடிட் கார்டில் சிங்கிள் ரூம் ஒன்று புக் பண்ணிவிட்டு செக்இன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் இருக்க பாரில் தண்ணி வாங்கி டேப்லெட்டை போட்டு தன்னோட ரூமுக்கும் போகிறாரு. அன்னைக்கு நைட் 11 மணி அளவில் லார்ஸ் தன்னோட அம்மாவான சாண்ட்ராவுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்டு ரொம்பவே பயந்து போன சாண்ட்ரா லார்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமாக எதுவும் அவங்களுக்கு கை கொடுக்கல. அது லார்ஸோட மனநிலையை இன்னும் மோசமாக்க ஆரம்பிச்சிச்சு. லார்ஸ் எப்படியாவது அந்த நாட்டை விட்டு போயே ஆகணும்னு இருந்தார். அன்னைக்கு நைட்டே லார்ஸ் மறுபடியும் கால் பண்ணி அந்த ஹோட்டல் தன்னோட கார்டு டீட்டெயில்ஸை திரும்ப மாதிரி ஃபீல் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. இருந்தாலும் சாண்ட்ரா தன்னோட மகனை சமாதானப்படுத்த அவரோட கார்டு யூஸ் பண்ண முடியாதபடி அதை கேன்சல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரால் ஃப்ளைட்டில் வர முடியாத காரணத்தினால ஜூலை 8 அன்னைக்கு அவருக்காக பஸ் டிக்கெட் ஒன்று புக் பண்ணுறாங்க. ஆனால் இது எதுவும் லார்ஸை சமாதானப்படுத்தலை.
மறுபடியும் லார்ஸ் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி ரொம்பவே பதட்டமாக யாரோ தன்னை ஒட்டு கேட்டுட்டு இருப்பதாகவும் இங்கேருந்து கிளம்பியே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. நடுராத்திரியாக இருக்கனால சாண்ட்ராவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு காலையில் சீக்கிரமே அங்கேருந்து கிளம்பிடலான்னு சமாதானப்படுத்தியிருக்காங்க. மறுபடியும் 2 மணி அளவில் லார்ஸ் கிட்டேருந்து கால் வருது. அதில் அவர் தன்னை சில பேர் ஃபாலோ பண்ணுறதாகவும் தன்னை கொல்ல பார்க்குறதாகவும் சொல்லிவிட்டு சட்டுன்னு அமைதியாகிறாரு. காலில் இருக்கும்போதே அவர்கிட்ட இருந்து மெசேஜ் ஒன்றும் வருது. அதில் செஃப்ராசில் 500 எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க சொல்லி அனுப்பியிருக்காரு. சாண்ட்ராவுக்கு தெரியும் லார்ஸுக்கு ஏதோ சரியில்லைன்னு. அவரை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சவங்க அவரோட காது பிரச்சனை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் திரும்பி வர்றதுக்கு ஜூலை 8 சாயங்காலம் 5 மணிக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று புக் பண்ணுறாங்க. காலையில் 5 மணிக்கு முதல் வேலையாக லார்ஸ் ஏர்போர்ட் போகிறதுக்கு டாக்ஸியும் புக் பண்ணுறாரு. அப்போ அவர் டாக்ஸியில் ஏறுற வரைக்கும் அங்கேருந்த எல்லோரும் அவரையே பார்த்துட்டு இருந்ததா விட்னஸ் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக லார்ஸுக்கு அங்கே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. ஏர்போர்ட் வந்து இறங்கினதும் அவரோட பேக்கை எடுத்துகிட்டு ரொம்பவே அமைதியாக தான் உள்ளே நடந்தும் வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அவரோட வினோதமான பிஹேவியர் அங்கேயும் ஆரம்பிக்குது. உள்ளே வந்த அவர் கையில் கார்டு இல்லாத காரணத்தினால ஏர்போர்ட்டில் உள்ள வெஸ்டர்ன் யூனியன் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. அங்கேருந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பணம் தேவைப்படுறதா சொல்லியிருக்காரு. ஃப்ளைட்டுக்கு கொஞ்ச நேரமே இருக்க காரணத்தினால இப்போ எதுக்கு லார்ஸ்க்கு பணம் தேவைப்படுதுன்னு சாண்ட்ராவுக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் சாண்ட்ரா 500 யூரோஸ் அனுப்பவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் ஒரு தடவை மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணிக்கவும் சொல்லியிருக்காங்க. அப்படி அதில் டாக்டர்ஸ் ஃப்ளைட் பண்ண அலோவ் பண்ணலைன்னா அவருக்காக புக் பண்ண பஸ்ஸில் ஏறி வர சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து லார்ஸ் செக் பண்ணாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சாண்ட்ரா மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ண லார்ஸ் குசுன்னு ஏதோ சொல்கிறாரு. ஆனால் சாண்ட்ராவுக்கு ஒன்றும் புரியலை. பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக ஃபோன் கட்டும் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் ஃபோனை எடுக்கவே இல்லை. இதுதான் லார்ஸ் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்க அம்மா கிட்ட பேசின ஃபோன் கால். அப்படி அந்த கால் கட் ஆனதும் லார்ஸுக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு காலையில் 9 மணி அளவில் லார்ஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரூமுக்கு வந்து தான் அங்கேருந்த டாக்டர் கோஸ்டோ கன்ஃபார்மும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் 40 நிமிஷம் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் அவர் லார்ஸுக்கு ஏர் ட்ராப்ஸும் கொஞ்சம் மாத்திரையும் கொடுக்குறாரு. அந்த 40 நிமிஷமும் லார்ஸ் ரொம்பவும் சோர்வாகவும் அவரோட கைகள் நடுங்கிட்டேவும் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொன்னாரோ அதையே தான் இவரும் சொல்லியிருக்காரு. அதாவது ஃப்ளைட் பயணங்களை தவிர்க்க சொல்லியிருக்காரு. ஆனால் லார்ஸ் அவர் கொடுத்த டேப்லெட்டை எதையும் எடுத்துக்காமல் தான் ஃப்ளைட்டில் போயே ஆகணும்னு ரொம்பவே பயத்தோடும் பதட்டத்தோடும் சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப வற்புறுத்துறதை பார்த்த டாக்டர், அப்படி உங்களுக்கு ஃப்ளைட்டில் போயே தான் ஆகணும்னா நீங்கள் சில ஃபார்மில் சைன் பண்ணணும், இந்த பயணத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு அவர்கிட்ட சைனும் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாமின் நடந்துட்டு இருக்கும்போது இன்னும் சில விஷயங்களும் அங்கே நடந்திருக்கு. எக்ஸாமின் நடந்துட்டு இருக்கும்போது அந்த அறைக்கு வெளியில் இருந்த சிசிடிவி கேமராவில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு நபர் அந்த ரூம்குள்ளே போகிறது ரெக்கார்டும் ஆயிருக்கு. அந்த நபர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அவர் ப்ராப்பர் ஏர்போர்ட் எம்ப்ளாயி யூனிஃபார்மில் இல்லை. லார்ஸ் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நபர் ஆக்சிடென்டலாக கதவை திறந்துருக்காரு. அவரை பார்த்ததும் லார்ஸ் ரொம்பவே பதட்டமாகவும் பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு ஏர்போர்ட் எம்ப்ளாயி தான், நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு அவர் அந்த டாக்டர் சமாதானப்படுத்தவும் செய்கிறாரு. அந்த சமயம் வார்னா ஏர்போர்ட்டில் சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தனால நாள் ஃபுல்லாக அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒர்க்கர்ஸ் உள்ளே போகிறதும் வெளியே வர்றதுமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் லார்ஸ் காமாகவே இல்லை, மேலே மேலே பதட்டமாகிட்டே தான் இருந்திருக்காரு. எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபார்மில் சைன் பண்ணி கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதா சொல்லி லார்ஸ் வெளியே போயிருக்காரு. அதுக்கு பதிலாக லார்ஸ் அங்கேருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. வேகமாக வெளியே வந்த அவர் கொஞ்சம் ஸ்லோவாகி எந்த பக்கம் போகிறதுன்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் பார்க்கிங் லாட்டை தாண்டி ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்கே இவர் 8 அடி உயர ஏர்போர்ட் வேலியை ஏறி குதிக்கிறத பல பேர் பார்த்துருக்காங்க. ஏறி குதிச்ச அவர் வேலிக்கு அந்த பக்கம் உள்ள சன்ஃப்ளவர் தோட்டத்துக்குள்ளே போகிறாரு. உள்ளே போன அவர் அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னு யாருக்கும் தெரியலை.
சாண்ட்ரா பல தடவை கால் பண்ணியும் யாரும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணவும் இல்லை. உடனே சாண்ட்ரா பல்கேரியாவில் இருக்க ஜெர்மன் எம்பசிக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்கிறாங்க. விசாரித்து பார்த்த அத்தாரிட்டிஸ் அங்கே நடந்ததையெல்லாம் சாண்ட்ராக்கு இன்ஃபார்மும் பண்ணுறாங்க. மேலும் அவரோட பேக்கெல்லாம் இன்னும் ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பல்கேரியன் போலீஸ் மோப்பநாய் உதவியோட ஏர்போர்ட்லேயும் அந்த சன்ஃப்ளவர் ஃபீல்டையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த தடயமும் கிடைக்கல. அவரோட பேக்கில் ட்ரக்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை தவிர அவர் பேக்கில் வேறு எதுவும் கிடைக்கல. அவர் ஏர்போர்ட்டை விட்டு போனதும் அவரை கண்டுபிடிக்கிறது வைக்கப்போரில் ஊசியை தேடுற ஒரு கதையாக ரொம்பவே சிரமமாயிருச்சு. இதனால் போலீஸ் ஜூலை 9 ஜெர்மனியில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஸை பற்றின தகவல் ஏதாவது சொல்கிறதுக்காகவே ஃபேஸ்புக்கில் குரூப் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் சாண்ட்ராவால் இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாமல் அவங்களே இன்ஃபர்மேஷன் தேடி கிளம்பி வார்னா ஏர்போர்ட்டுக்கும் போகிறாங்க. ஒரு அம்மாவால் தன் பையனை கண்டுபிடிக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணாங்க சாண்ட்ரா. பல ஹாஸ்பிட்டல்லையும் மார்ச்சுரிலையும் தன்னோட பையனோட பாடியாவது கிடச்சிடாதான்னு ஏறி இறங்கினாங்க. ஆனால் அவரை பற்றின எந்த தடயமோ எந்த தகவலோ அவங்களுக்கு கிடைக்கல. லார்ஸ் காணாமல் போய் 10 வருடம் ஆகியும் அவரை பற்றின எந்த ஒரு தகவலும் இப்போ வரை கிடைக்கல. இப்போ வரைக்கும் இந்த கேஸ் ஒரு அன்சால்வ் கேஸாக தான் இருக்குது.